வாங்க. பைரவி ஆறுமுகத்தை தனியா பார்த்து பேசி எங்க அப்பா சொல்றத எதிர்த்து பேசி எங்களுக்கு பழக்கமே இல்ல. இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தினா பெரிய பிரச்சனையாயிரும். அதே நீங்க இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. 2 பேரும் மணமேடைக்கு போனதுக்கு அப்புறம் நான் உங்களை பார்த்து இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பமானு எல்லாரும் முன்னாடியும் கேட்கிறேன். தயவு செய்து என்னை கட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிருங்க. எனக்கு பெரிய பெரிய கனவெல்லாம் இருக்கு. இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்னு ரொம்பவே கெஞ்சி கேக்குறாங்க. ஆறுமுகமும் சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துறாரு. மகா இசக்கி கிட்ட நான் பைரவிய பயங்கரமா ஏத்தி விட்டுருக்கேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிளைய மணமேடைக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க. போய் கூட்டிட்டும் வர்றாங்க. வரும்போது ஆறுமுகம் யோசிச்சுட்டே வர்றாரு. பைரவிய பார்த்துட்டே நடந்து வர்றாரு. கல்யாணம் எப்படியாவது நின்றுங்கிற தைரியத்துல பைரவியும் வர்றாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்கார சொல்றாங்க. ஆனா பைரவி, நான் ஒரு முக்கியமான விஷயம் ஆறுமுகத்துக்கிட்ட கேட்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு விருப்பமா? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்க. ஆனா இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதமானு கேக்குறாங்க. ஆறுமுகம் ஒத்துக்கிட்டு தாமா எல்லாமே நடக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. அன்னபூர்ணியும் ஆறுமுகத்துக்கு இதுல சம்மதம் தாமா அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட எல்லாம் ஒத்துக்கிட்டவரு இங்க சபை முன்னாடியும் ஒத்துக்கட்டும். இங்கெல்லாம் வற்புறுத்தி கூட இந்த கல்யாணத்துக்கு இவர் சம்மதிச்சிருக்கலாம்ல. அதனால இவரோட வாயாலேயே நான் கேட்கணும். சொல்லுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதமா? உங்களுக்கு பிடிக்கலனாலும் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க பைரவி. பிடிக்கலன்னு சொல்லிரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காங்க பைரவி. எப்படியும் இவன் பிடிக்கலன்னு தான் சொல்ல போறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க மகா. ஆனா அன்னபூர்ணி, பிடிச்சிருக்குன்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட ஏன் இவன் இவ்வளோ யோசிக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு புலம்புறாங்க. ஆறுமுகம் ஒரு நிமிஷம் அவங்க அம்மா அழுதது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் பைரவி அவங்க கிட்ட பேசினதையும் யோசிச்சு பாக்குறாரு. ஆறுமுகம் அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பைரவிய பார்த்து, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படிங்கிறாரு. பைரவி உடனே, என்னது சம்மதமா? நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதமானு மறுபடியும் கேக்குறாங்க. எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், இடியே விழுந்த மாதிரி ஆயிருது பைரவிக்கு. அப்புறம் என்ன, ஆறுமுகமே அவன் வாயால எல்லாத்தையும் சொல்லிட்டானே, எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு போய் உட்காருங்க அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா பைரவிக்கு என்ன பண்றதுனே தெரியல. மகா பயங்கர ஷாக்ல இருக்காங்க. என்ன இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. வேற வழி இல்லாம மனமேடையிலையும் உட்காடுறாங்க பைரவி. இப்பவும் மனசுக்குள்ளேயே மகா பைரவிய பார்த்து, இந்த கல்யாணத்தை நிறுத்த உன்னால மட்டும்தான் முடியும் பைரவி. மாலைய தூக்கி எரிஞ்சிட்டு இந்த கல்யாணம் வேணான்னு வந்துரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. பைரவி, அட பாவி, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியேடா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. ஆக மொத்த எபிசோட்ல நடந்தது, பைரவி போய் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்றாங்க. ஆறுமுகம் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அவ்வளவுதான். இத ஒரு எபிசோடா இழுத்துட்டாங்க. நாளைக்கு தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கார் டிக்கில எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க சிவா. உள்ள எப்படியும் சிந்து தான் இருப்பாங்க. சிந்துக்கும் சிவாக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.